பாகம் 6 மறைக்கப்பட்ட முகங்கள். காட்சி 1. புதிய முறுமல். அனைத்தும் அமைதியடைந்ததாக அர்ஜுனும் பிரியாவும் நினைக்கிறார்கள். ஆனால் ரவியின் மரணத்தை சுற்றி இன்னும் நிறைய புதிர்கள் இருந்ததுக்கு பதில் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அர்ஜுனும் ரவியின் பழைய மொபைல் மெசேஜை ஆவணமாக வந்தது. உண்மை இன்னும் அடக்கும். யாரையும் நம்பாதே. துரோகிகள் உன் அருகிலே தான் இருக்காங்க. இதை கேட்டதும் அர்ஜுனின் உள்ளம் கலங்கியது. யார் துரோகி என்ற கேள்வி துரத்தியது. காட்சி 2. சந்தேகத்தின் நிழல். அர்ஜுனும் பிரியாவும் ரவியின் நண்பர் ரோஹித்தை சந்திக்கிறார்கள். அவரிடம் சில கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனால் ரோஹித் பதிலில் தடுமாற்றம் தெரிகிறது. அர்ஜுன், உன்னால் எல்லா விவரங்களையும் எப்படி தெரிந்து கொள்ள முடிகிறது என கேட்கிறான். அதற்கு ரோஹித் அசால்ட்டாக, நானே ரவியின் நெருக்கமான நண்பன், அதனால்தான் தெரியும் என்று கூறுகிறான். அர்ஜுனும் பிரியாவும் ரோஹித்தை 2ஆம் முறையாக சந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களது விசாரணையில் ரோஹித் மட்டும் அல்ல, போலீஸ் துறையிலேயே உள்ளவர்கள் சில துரோகிகள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். காட்சி 3. நம்பிக்கையின் கோலம் உடைதல். விசாரணையின் போது ரோஹித் தான் ரவியின் மரணத்துக்கு காரணம் என்பதும் தெரிய வருகிறது. ரவியின் கைபேசி வீடியோவில் ரோஹித் ஒரு அரசியல் தலைவருடன் சதித்திட்டம் போடுவது தெரிய வருகிறது. அர்ஜுன் கோபமுடன், நீ என் நண்பன் அல்ல, நீ துரோகி, ரவியை கொன்றது நீதான். அதற்கு ரோஹித் சிரிக்கிறான். உண்மை தெரியும்னு நினைச்சாயா? உண்மை நான் தான் கண்டுபிடிக்கிறேன். ரோஹித் தலைமையில் ஒரு பெரிய அரசியல் கூட்டம் இருப்பது தெரிய வருகிறது. காட்சி 4. இறுதி போராட்டம். அர்ஜுனும் பிரியாவும் காவல்துறையின் நம்பிக்கைக்குரிய சிலரை சந்திக்கிறார்கள். சந்தித்து சதி திட்டத்தை பிடிக்க திட்டமிடுகிறார்கள். ஒரு இருட்டான இரவில் ரோஹித் மற்றும் அவருடைய கூட்டத்தை பிடிக்க விசிறி போல் நடித்து விசாரணை செய்கிறார்கள். போலீஸ் அணிகள் கூர்மையான துப்பாக்கி சண்டை நடக்கிறது. பிரியா, அர்ஜுனுக்கு உண்மையை காப்பாற்ற நாமே போராடணும். அதற்கு அர்ஜுன் உண்மைக்கு உயிரை கொடுக்க தயார் என்று கூறுகிறான். அதிக வருமானம் உள்ள அரசியல் தலைவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். காட்சி 5. நீதியின் வெற்றி. கடைசியில் ரவியின் நினைவாக ஒரு உண்மை அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுனும் பிரியாவும் மக்கள் நம்பிக்கைக்கு ஒளிவிளக்காக நிற்கிறார்கள். அர்ஜுன் நடுநிலை பார்வையுடன், நம்பிக்கை என்பது எப்போதும் வெல்லும். துரோகிகள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் உண்மை அவர்களை வீழ்த்தும். கதையின் கருத்து: நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. உண்மை எப்போதும் ஜெயிக்கும். எத்தனை மறைக்க முயன்றாலும் அது வெளிவந்தே தீரும். கதை முற்றும்.